இரவு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கைது செய்யப்பட்டதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் என்று இரவு தமிழகம் முழுவதும் நடத்தப்பட வேண்டும் என்று இரவு செய்தி வந்ததன் விளைவாக, அவசர கதியில் வந்ததன் விளைவாக இரவு 10:30 மணி அளவில் காவல்துறைக்கு சென்று இந்த தருணத்தில் இரவு அவரை விடுவிக்கப்பட்டதனால இன்றைக்கும் அந்த போராட்டம் தமிழ்நாடு மின்வாரி அலுவலகத்தின் முன்பாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய நீட்சியாக பதவி மாற்றம், நல உதவியாளராக பதவி மாற்றம் செய்திட வேண்டும் தலைமை ஏற்று நடத்துமாறு மக்கள் அனைவரும் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். மாற்றம் செய்து வருமாறு எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்திட கேமன் தோழர் சிவத்தை ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தி காலியாக உள்ள அனைத்து பணிகளும் நாங்கள் தானே செய்கின்றோம். ஏன் இந்த வஞ்சனை? நடைமுறைப்படுத்து ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தி தமிழக அரசியல் மின் வாரியமே பதவி மாற்றம் செய்திடுங்க. நல உதவியாளராக மாற்றிடுங்க. நல்ல உதவியாளராக பதவி மாற்றம் செய்திடுங்க. வெற்றி பெறும் வரை ஓய மாட்டோம். தமிழக அரசு மின்வாரியமே ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்து நல்ல உதவியாளராக பதவி மாற்றம் செய்திடுங்க. பொங்கட்டும் வெற்றிக்கான போராட்டம் பொங்கட்டும். பதவி மாற்றம் மாற்றிடுங்க. கல உதவியாளராக பெயர் மாற்றம் செய்திடுங்க. விடமாட்டோம். பெயர் மாற்றம் செய்யும் வரை பதவி உயர்வு செய்யும் வரை விடமாட்டோம். செய்திடுங்க. தமிழக அரசு மின்வாரியமே நல்ல உதவியாளராக பெயர் மாற்றம் செய்திடுங்க. நல்ல உதவியாளர் மாற்றம் செய். பணியாளர்களை நல்ல உதவியாளர் மாற்றம் செய். விடமாட்டோம். மாற்றும் வரை விடமாட்டோம். செய்திடுங்க.
2019 செப்டம்பர் 26, 27 2 தினங்களில காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக நாங்கள் ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அன்றைக்கு இருந்த அதிமுக அரசாங்கத்தை சேர்ந்த இந்த மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் கேங்மேன் என்ற ஒரு பதவி உங்கள் போராட்டத்தின் வாயிலாக உன் கேங்மேன் என்ற பதவியை நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்று ஒரு உறுதிமொழி கொடுத்தார்கள். அந்த உறுதிமொழியின் அடிப்படையில் 5000 நபர்கள் கேங்மேன்களாக எடுத்துக்கொள்கிறோம். 10,000 கலையுதவியாளர் பணியிடங்களை நாங்கள் வைண்டு செய்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தத்தின்படி அது தனியாக இருக்கட்டும், நீங்கள் சொன்னபடி 5000 கேங்மேன்களை எடுத்து விடுங்கள் என்று நாங்கள் வற்புறுத்தியின் அடிப்படையில 30,000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த விண்ணப்பத்திலே 15,000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் கேங்மேன் பணியாளர்களுக்காக எலிஜிபிள் ஆனார்கள், தேர்வு செய்யப்பட்டார்கள். அவர்களிடத்தில் 5000 எடுக்க வேண்டாம், 10,000 எடுங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் அடிப்படையில் 10,000 கேங்மேன் பணியாளர்களாக வாரியம் கொடுத்தது. ஆனால் அவர்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கு வாரியத்துல 70,000த்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறது. இந்த காலி பணியிடங்களில கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய 26,000த்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கிறது, அடிப்படை பணியாளர்கள். அதனால் இந்த கேங்மேன்கள் தான் இன்றைக்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இல்லை என்றால் வாரியத்திலே அடிப்படை பணிகளும் நடைபெறாது என்பதை நாங்கள் வலியுறுத்தி அவர்களுக்கு கலையுதவியாளர்களாக பதவி மாற்றம் செய்து கொடுக்குமாறு பலத்த போராட்டங்களை கடந்த காலங்களிலே நடத்தியிருக்கிறோம். அந்த போராட்டத்தின் வாயிலாக கடந்த ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தில ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தத்தின்படி அவர்களுக்கு கலையுதவியாளர்களாக பணி நியமன ஆணை வழங்குமாறு நாங்கள் கேட்டு நேற்றைய தினம் முன்னாடிய தலைமை அலுவலகத்திலே பெருவாரியான பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்திலே கிட்டத்தட்ட 2000 முதல் 3000 கேங்மேன் பணியாளர்கள் உட்பட அனைவரும் இரவு கைது செய்யப்பட்டு இரவு விடுவிக்கப்பட்டார்கள். எங்களுடைய ஒற்றை கோரிக்கை என்ன என்றால், இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவிப்பது, கேங்மேன் பணியாளர்களை விடுபட்ட கேங்மேன் பணியாளர்களை 5000 எடுக்க வேண்டும். மேலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கேங்மேன் பணியாளர்களை கலையுதவியாளர்களாக பதவி மாற்றம் செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த தமிழக அரசையும் இந்த மின்சார வாரியத்தையும் கேட்டுக்கொள்கிறோம். பஞ்சிக்க வேண்டாம், அடிப்படையிலே உழைக்கக்கூடிய மக்களினுடைய வேலைக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆதரவு வேண்டும். எனவே நாங்கள் இந்த போராட்டத்தின் வாயிலாக எங்களை அழைத்து பேசி ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இன்றைய நாளையும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். காங்கிரஸ் ஆரம்பத்தில் சொல்லிட்டு